ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்குன்னா 3 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போனதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி, தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கெட்டியான தயிர் 150 கிராம், புளிப்பு இல்லாமல் இருக்கிறத பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அது கூடவே ஒரு 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் பட்டாணி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக மீல் மேக்கரு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, உப்பு ஆட் பண்ணி ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அதிலே வெந்து வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரும்பொழுது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியை வடிச்சிட்டு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணி லெவலும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும். நல்லா அடியோடு கிளறி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு தம் போட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கணும். ஃப்ளேமை சிம்மிலே வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த மாதிரி ரைஸ் உதிராக வந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அரிசி பலன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.